மத்தியில் யார் ஆளணும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டால் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டிய வாய்ப்புள்ளவருக்கு வாக்களிப்பார்கள். ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு கண்டனத்தை கூட பெண்கள் அவருடைய கண்கள் தானே, பதிவு பண்ணல. இல்ல அந்த விஷயம் எல்லாம் இரண்டாம் கட்ட தேர்தலில் எதிரொலிக்காதா? திரைப்படத்துறையிலே புகழ்பெற்று மக்களினுடைய ஆதரவோடு இருக்கிற பவன் கல்யாணம் கரம் கொடுத்திருக்கிறார், பாஜகவும் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறுவாரா? எந்த ஒரு மாநிலத்திலும் தேசிய அளவிலும் மூன்றாவது அணி என்று வந்தால் அது செல்லாததாகிவிடும். இப்பவும் அதுதான் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருந்தது. திமுக அதிமுக மாறி மாறி வாக்குறுதிகள் கொடுத்து இலவசங்களை அறிவித்து வருவாங்க. இது எல்லா பகுதிகளுக்கும் இப்போ பரவிடுச்சு. கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ராஜஸ்தான் வரைக்கும். வெற்றி தான் இலக்கு. அதுக்கான காரண காரியங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. தேசிய அளவில் ஒரு 100-130 ஆண்டு பழமையான ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு வலிமையான தலைமை, சரியான தலைமை இல்லைங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கார்கே பிரசிடென்ட்டு, ஆனால் எங்களுக்கெல்லாம் தலைவர் ராகுல் சோனியா தான். இவருடைய அந்த கிளீன் இமேஜ், அந்த அடையாளம் உடைஞ்சு போயிருக்கிறதுனால பெரிய அளவில் இந்த முறை அவருக்கு செல்வாக்கு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த முறை கர்நாடகத்தில் வாய்ப்பு எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் வெடித்திருக்கிறது பூதாகரமாக. கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளரான பிரஜ்வல் ரேவண்ணா அவருடைய விஷயம் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நாளே வெளியாயிடுச்சு. 2 கட்ட வாக்குப்பதிவையும் முடித்திருக்கிறது கர்நாடகா. எப்படி பாஜகவிற்கு சில தொகுதிகளாவது கிடைக்குமா, இல்லை அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலங்களில் அதிக இடங்கள் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தெரியுது. கர்நாடகாவில் இந்த பிரச்சனை, ரேவண்ணா பிரச்சனை, பிரிஜ் ரேவண்ணா பிரச்சனை என்பது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை, சரிவை ஏற்படுத்துமாங்கிறது சந்தேகம் தான். நம்முடைய வாக்காளர்கள் எப்பவுமே சட்டமன்ற தேர்தல்னா ஒரு பார்வை, நாடாளுமன்ற தேர்தல்னா ஒரு பார்வை இருக்கும். நாடாளுமன்றத்திற்கு யார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அபரிமிதமான வாக்குகளை போட்டு வெற்றி பெற செய்து விடுவார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருவோம். 1980ஆம் ஆண்டு 77-80 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். 80 நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது அந்த ஆட்சி சிறந்த ஆட்சி. 77-80 என்பது எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாத ஆட்சி. ஆனால் நாடாளுமன்ற பொது தேர்தலில் 2 தொகுதி தான் கிடைச்சது. எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள், கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசி பகுதியில் அந்த 2 இடம் தான் கிடைச்சது. அதை காரணம் காட்டி மக்களினுடைய நம்பிக்கையை இந்த அரசு இழந்து விட்டதுன்னு ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இந்திரா காந்தி 77-80 சொன்னேன்ல, 77-80 அந்த ஆட்சியில் 2-3 பிரதமர்கள், ஒரு நிலையான ஆட்சி இல்லை. மீண்டும் இந்திரா காந்தி தலைமையிலே தேசிய அளவிலான ஆட்சி மலர வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தமிழக வாக்காளர்கள் எம்ஜிஆருக்கு எதிராகவும் வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் 5 மாதங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் வந்த பொழுது நான் என்ன தவறு செய்தேன் என்கிற ஒரு வாக்கியத்தோடு தமிழ்நாடு பூரா போனார். இங்கே கூட்டணி அரசு, திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைக்கிறோம் என்று களமாடி அவர்கள் வந்தபோது புறக்கணிக்கப்பட்டு மீண்டும் எம்ஜிஆர் தான் வந்தார். ஸோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, மத்தியில் யார் ஆளணும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டால் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டிய வாய்ப்புள்ளவருக்கு வாக்களிப்பார்கள் என்பது இது ஒரு உதாரணம். இப்போ இது போன்ற நிலைப்பாடு பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்று எதிர்க்கட்சிகள் வந்துடும். அதே மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது, உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களில் 86 தொகுதிகளில் 71 தொகுதியில் பார்லிமெண்ட்டில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்வை வாக்காளர்கள்ட்ட இருக்குது. அது எந்த அளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தருகிறதுங்கிறது நம்ம ரிசல்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரியான பார்வை மக்களுடைய நிலைப்பாடு எல்லா மாநிலத்திலையுமே இருக்கும். ஆனால் இந்த முறை முதற்கட்ட தேர்தலுக்கு முன்னாடி நாள் அந்த வீடியோ வெளியானது. நீங்கள் சொல்வது போல் அந்த பார்வை சரி, இவங்க மத்தியில் மாநிலத்தில் அந்த பார்வை பார்த்து கூட வாக்குப்பதிவாயிருக்கலாம். ஆனால் 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்பாக பாஜக என்பது ஊழலற்ற கட்சி, நேர்மையானவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, ஊழல்வாதிகளை எதிர்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி. அதையும் தாண்டி எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, நாட்டினுடைய பிள்ளைகளெல்லாம் நாங்கள் பிள்ளையாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி. பெண்கள் நம் நாட்டின் கண்கள், நம் பெருமைகள்னு பார்க்கக்கூடிய கட்சி.
அப்படி இருந்த கட்சி அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பிரதமர் அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ ஒரு வார்த்தை கூட அந்த விஷயத்தை பத்தி பேசல. பிரஜ்வல் ரேவண்ணா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு கண்டனத்தை கூட பெண்கள் அவருடைய கண்கள் தானே, பதிவு பண்ணல. இல்ல அந்த விஷயம் எல்லாம் 2ஆம் கட்ட தேர்தலில் எதிரொலிக்காதா? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பாக பொதுவெளியிலே பேசியிருக்காரு, கண்டன அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். குற்றவாளிகளை கண்டறிந்து விசாரித்து அறிந்து குற்றச்செயல் உண்மை என்றால் கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். நம்ம தமிழ் பத்திரிகைகளோடு அது வந்திருந்தது கடுமையாக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் தேசிய தலைவர்களும் கூட இந்த குற்றச்செயல் உண்மை என்ற, ஏன்னா நிறைய இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம்னு வந்து பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. எனவே விசாரித்து அறிந்து உண்மை இருக்குமே என்றால் யாராக இருந்தாலும், அது பாஜகவுன்னு சொல்லி பாஜக தோழமை கட்சிகளாக இருந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் பாஜக பெரிய பின்னடைவுள்ள இல்லை. தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான விஷயங்கள் வரும். நம்ம பல காலமாக பார்க்குறோம். இன்றைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் 543 உறுப்பினரில் ஒரு 170க்கு மேலே குற்றச்செயலில் ஈடுபட்டு அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. பாலியல் வழக்கு, கொலை முயற்சி வழக்குகள்லாம் கூட நிறைய பேர்கிட்ட இருக்குதுன்னு பார்க்குறோம். இதையெல்லாம் தவிர்த்து ஒரு சரியான நேர்மையானவர்களைத்தான் எல்லா அரசியல் கட்சியிலும் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோட வேட்பாளர்களை நிறுத்தி மக்கள் ஆதரவோடு வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த அரசியல் கட்சிக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் உண்மைதான். பிரதமர் மோடி அவர்களை வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. 1-2 வீடியோஸ் பண்ணலாம். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் 2000-2500 வீடியோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது நீதிமன்றம் போய் உண்மை கண்டறியணும். அதையும் தாண்டி மோடி அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு. 2ஆம் கட்ட தேர்தலையும் கர்நாடகாவில் முடிஞ்சவொன்னே தான் அவர் குரல் கொடுத்துருக்காரு, அதற்கு முன்பாக கொடுக்கல. அதையும் தாண்டி அவர் ஃப்ளைட் ஏறி போகிற வரைக்கும் அமைதி காத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்காரு. எதிர்த்தரப்புல பவன் கல்யாண், சந்திரசேகர் அவர்கள்லாம் இருக்காங்க. இவங்க 5 ஆண்டுகால ஆட்சியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் மக்களிடையே இருக்கு. அடுத்து ஒரு பலமான கூட்டணி பாஜகவோடு சேர்ந்து இவங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. வெற்றி வாய்ப்பு அவங்க எங்க யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அதாவது சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுடைய கூட்டணி என்பது வலிமையாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மத்திய ஆட்சி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்த கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்தால் ஒரு கடும் போட்டி நிலவுங்கிறதுல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு கடும் போட்டி நிலவும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இவருடைய அந்த 5 ஆண்டு கால செயல்பாடின் மீது மக்களுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த தேர்தலில் தான் நாம் பார்க்கணும். ஏற்கனவே 2 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவருக்கான செல்வாக்கு என்பதும் ஒரு பகுதியில் கணிசமாக இருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. திரைப்படத்துறையிலே புகழ்பெற்று மக்களினுடைய ஆதரவோடு இருக்கிற பவன் கல்யாணம் கரம் கொடுத்திருக்கிறார், பாஜகவும் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற மனநிலை இருக்கும் என்றால் ஒரு மாற்றம் ஏற்படும், இல்லை என்றால் அவருக்கான வாய்ப்பு இருக்க போகுது, அவ்வளோதான். இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் அவருடைய சகோதரி காங்கிரஸுக்கு போய் அங்கு ஒரு வலிமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கார். அங்கே காங்கிரஸுக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கா இவரால்? இல்லை ஒய்எஸ்ஆரில் கொஞ்சம் இறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவருடைய பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. இல்லை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் மீண்டும் ஒரு வலிமையான சக்தியாக அங்கே வருவதற்கு வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்ப குறைவுன்னு தான் பார்க்குறேன். தேசிய அளவில் பல மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை தான் சந்திச்சுட்டு வருது. எனவே இவர் தன்னுடைய தந்தையின் அடையாளத்தை வைத்து, ஒய்எஸ்ஆர் ரெட்டியினுடைய அடையாளத்தை வைத்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய சகோதரருடைய ஆட்சி, அதற்கு முன்னதாக ஆட்சி நடத்திய சந்திரபாபு நாயுடு, இந்த 2 முனை போட்டி இருக்குல்ல, இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். எந்த ஒரு மாநிலத்திலும் தேசிய அளவிலும் 3வது அணி என்று வந்தால் அது வந்து செல்லாததாகிவிடும். இப்பவும் அதுதான் நடக்க போகுது. ஓகே, இப்போ ஆந்திர மக்களோட கோரிக்கைகள் நிறைய இருக்கு, ஆனால் எந்த மேனிஃபெஸ்டோலையும் அந்த விஷயங்கள் ஈடுபடலை. ஏன்னா இவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு 9 திட்டங்கள் கொண்ட நவரத்னாலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன அந்த 9 திட்டங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிருக்காரு. அதனால மக்கள் பயனடைறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அந்த திட்டங்கள் என்னென்னலாம் நிறைவேற்றிருக்காங்களோ அதில் மேலே ஒரு 500
பாஜக கூட்டணி கொடுத்துருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோவில் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகையாக 10,000 கொடுக்குறாங்களா, வருஷத்துக்கு 15,000, அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலையுமே மேலும் வந்து மேலும் 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 அதிகரிச்சு. அதிகரிச்சிருக்காங்க. இதை தான் அவங்க மேனிஃபெஸ்டோவில் பார்க்க முடியுது. மக்களுடைய நம்ம இந்த தேசிய ஊடகங்கள் கருத்து கணிப்புலாம் பார்த்தா மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு அடிப்படை தேவையான அந்த ஆந்திரா சிறப்பு அந்தஸ்து, அந்த போலார் டேம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய அந்த இந்த இலவசங்களை பார்த்து மட்டும் போட்டுருவாங்களா இந்த முறை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. இல்லை, இது பல ஒரு 90கள் தொடக்கத்திலிருந்தே இந்த மாதிரி மாறி மாறி அரசியல் கட்சிகள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருந்தது. திமுக அதிமுக மாறி மாறி வாக்குறுதிகள் கொடுத்து இலவசங்களை அறிவித்து வருவாங்க. இது எல்லா பகுதிகளுக்கும் இப்போ பரவிடுச்சு. கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ராஜஸ்தான் வரைக்கும் எல்லா தமிழ்நாடு தான் மாநிலங்களுக்கும் முன்னோடின்றீங்க. அப்போ வாக்காளர்களுடைய வாக்குகளை எளிதாக பெறுவதற்கு எது லகுவான விஷயமோ அதை நாம் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்லாம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியமா முடியுமா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறதே இல்லை. வெற்றிக்கு நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி வெற்றி தான் இலக்கு, அதற்கான காரண காரியங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை என்கிற மாதிரி தான் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு முறையுமே இது சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு அரசியல் கட்சி நம்முடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் இருந்ததுன்னா இது போன்ற வாக்குறுதிகளை தவிர்த்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு அரசியல்லையும் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இது போன்ற விளம்பர திட்டங்களை மக்களை ஈர்ப்பதற்காக சாத்தியமில்லாத சில விஷயங்களை கூட அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு 100 ரூபா, பள்ளி கல்வி கடன் ரத்து, விவசாயிகள் கடன் ரத்து, எல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் முடியல. 1000 ரூபாய்ங்கிறத 2 வருஷமாக போராடி இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அவங்க கொடுக்க முடியாது. இந்த ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வருவாய், அந்த வருவாய்க்கு தக்கவாறு தான் செலவு. 5.5 லட்சம் கோடி என்னமோ தான் ஏடிஎம்கேல கடன் வச்சுட்டு போனாங்க. இப்போ கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. கடன் தொகையை அதிகரிச்சிருச்சு. இப்போ இந்த நேரங்களில் இது மாதிரியான இலவச விளம்பர அறிவிப்புகளை வெளியிட்டு அதை நிறைவேற்றணும், இன்னும் கடன் தொகை அதிகரித்து மாநிலம் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கும். அரசியல் கட்சிகளும் இதை புரிய வேண்டும். அரசியல் கட்சியினுடைய எண்ணம் நோக்கம் என்பதை மக்களும் புரிந்து அதற்கு தக்கவாறு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய. ஓகே, இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. பதிலடிகள் உடனுக்குடன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ராகுல் காந்தியும் போகிறாரு, ரோட் ஷோ போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, அவர் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டுருக்காரு. இவங்களுடைய பிரச்சாரம், முக்கியமாக பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நேரு குடும்பத்தினுடைய வாரிசுகளில் இப்போ கடைசி வாரிசாக பிரியங்காவை பார்க்கலாம். அவங்களுடைய அந்த ஃபேஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியை நினைவுபடுத்துறதுனால ராகுலை விடவும் சோனியா காந்தியை விடவும் மக்கள் வந்து இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. எனவே அவருடைய பிரச்சாரம் என்பது காங்கிரஸுக்கு வலு சேர்க்கும். ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வலு சேர்க்குமாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னென்னா இப்போ இந்த அமேதி ரேபரேலியில் யார் போட்டியிடுவது? கிட்டத்தட்ட 1978-80 காலகட்டங்களிலிருந்து கடந்த 45-50 ஆண்டுகளாக நேரு குடும்பத்தின் பாரம்பரிய தொகுதி, வெற்றி தொகுதி என்று அறியப்பட்ட அந்த தொகுதியிலே இவங்க 2 பேரும் போட்டியிடுறதுக்கு தயங்கினாங்க. ராகுலை ரொம்ப கட்டாயப்படுத்தி கார்கே, சோனியா, மூத்த தலைவர்கள்லாம் கட்டாயப்படுத்தி தான் அங்கே வந்து ரேபரேலியில் நிற்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அமேதிலையும் இவங்களை நிறுத்தணும்னு முடிவு பண்ணி முடியல. ராபர்ட் வதேராவாவது போடுங்கன்னு காங்கிரஸினுடைய பல பேர் போஸ்டர் அடிச்செல்லாம் ஒட்டியிருந்தாங்க, இந்த தொகுதியில் இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. இல்லை போச்சு. இப்போ அதுவே காங்கிரஸுக்கு ஒரு பலகீனமான ஒரு தொகுதியில் வேட்பாளர் கடைசி நாள் 3ஆம் தேதி வேட்பாளர் 2ஆம் தேதி நைட்டு தான் அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு எல்லாமே காங்கிரஸுக்கு. இன்னொன்று, தேசிய அளவில் ஒரு 100-130 ஆண்டு பழமையான ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு வலிமையான தலைமை, சரியான தலைமை இல்லைங்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அதுவும் ஒரு பலகீனம் தான். கார்கே வந்து தலைவராக போட்டாங்க அப்படின்னா அவர் எந்த முடிவையும் எடுக்க முடியாது, ராகுல் சோனியா தான் எடுக்கணும். ராகுல் சோனியா இதை தாண்டி அதிகாரம் ஐயாமல் கேசி வேணுகோபாலும் பொதுச் செயலாளர் இருக்கிறாருங்கிற மாதிரி அந்த வட்டாரத்தில் ஒரு தகவல் இருக்குது. இதுவுமே காங்கிரஸை பின்னடைவில். பிரியங்காவினுடைய பிரச்சாரம் ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு வந்தாலும் கட்சியில் செயல்படுற மாநில அளவிலான தேசிய அளவிலான தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. இந்த நிலைப்பாடு மாறி ஒரு ஸ்திரமான வலிமையான தலைமை, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமிக்க தலைமை இருந்தால்தான் காங்கிரஸ் வளர்ச்சி பாதையில் போகும். அதன் மீது மக்களுக்கு நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிப்பாங்க.
உண்மையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு தலைமை இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். மல்லிகார்ஜுன கார்கே இப்போ இருக்காரு, இருந்தாலும் அந்த பாரம்பரிய தலைமைன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அரசியல் வரலாற்றில் கட்சிகளுடைய அந்த பயண வரலாற்றில் ஒரு கட்சி, மாபெரும் கட்சி, நீண்ட நெடிய நாட்கள் ஒரு பெரும் சக்ஸஸை பார்த்துருக்கோம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நாடாளுமன்றத்திலேயே பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி வந்து காங்கிரஸுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, விரைவில் காங்கிரஸின் வீழ்ச்சி அப்படின்னு ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தார்ல, அதனால் இந்த கொஸ்டின் வருது. அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் கட்சியாக சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மிகப்பெரும் வீழ்ச்சியை சந்தித்த பிறகு அது ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கு, சக்ஸஸை பார்த்துருக்கு. அந்த ஒரு விஷயம் இப்போ காங்கிரஸ்க்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்களோட ஒரு கருத்துக்கள் பரவலாக இருக்குது. அந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு வர வாய்ப்பு இருக்கா? இப்போ பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2014 காலகட்டத்திலிருந்து அவருடைய நோக்கம் என்பது காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அந்த நிலைப்பாட்டை நோக்கி அவங்க நகர்ந்து நிரூபிச்சிட்டாங்க. 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை 40 இடங்களுக்கு கீழாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு, பிரதமர் இந்திரா காந்தி, அதுக்கடுத்து மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி, அவங்க காலம் வரைக்குமே மிக வலிமையாக தேசிய அளவில் 10-18 மாநிலங்களில் ஆட்சி கட்சியாக இருந்தது, தேசிய அளவிலும் ஆட்சி கட்சியாக இருந்தது. ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு சீதாராம் கேசரி, நரசிம்மராவ் பீரியடில் காங்கிரஸ் மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை சந்திச்சது. அப்போ காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து நேரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தால் தான் காங்கிரஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சோனியா காந்தி அழைச்சிட்டு வராங்க. சோனியா காந்தி தலைமை பொறுப்பேற்று அவர் பயணப்பட்ட போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு 10-12 மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்தாங்க. மீண்டும் மத்திய ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது. அவர் உடல்நலக்குறைவு என்று ஒதுங்கிய உடனே ராகுல் காந்தி தலைமை பொறுப்பேற்றனே மீண்டும் ஒரு சரிவை சந்திருச்சு. பல மாநிலங்கள் அவர் போன இடங்கள்லாம் தோற்றுடுச்சு. பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் அவருடைய காலம் போயிடுச்சு. அதனால தான் நான் தலைமை பொறுப்புக்கு இனி லாய்க்கு இல்லை என்று அவர் ஒதுங்கிட்டார். ஒதுங்கினதுக்கு பின்னாடி தலைமையே இல்லாமல், வழிகாட்டுதலே இல்லாமல் கொஞ்சம் காலம் காங்கிரஸ் போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் தான் யாராவது ஒரு தலைமையை கொண்டு வரணும்னு மரியாதைக்குரிய கார்கே அவர்களை தலைமை பொறுப்புள்ள கொண்டு வந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த தலைவரான ப. சிதம்பரம் ஒரு முறை சொன்னார், காங்கிரஸ் கட்சிக்கு கார்கே பிரசிடெண்ட்டு, ஆனால் எங்களுக்கெல்லாம் தலைவர் ராகுல் சோனியா தான் அப்படின்ட்டு. அப்போ இது என்னென்னா, அந்த ரஜினி படத்தில் வரும்ல, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டம் என்னது அப்படிங்கிற மாதிரி. ஏங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் என்று கார்கேவை போட்டுட்டு அவர் கட்சியுடைய சேர்மன், எங்களுக்கு தலைவர் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது எந்த வழியில் சரியானது இல்லை. ஸோ அந்த நிலைப்பாடு தான் காங்கிரஸை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு 4-5 பேர் அதிகார மையமாக இருந்து சரிவை நோக்கி போகிறாங்க. மீண்டும் அது தலையெடுக்குமா, மீண்டும் அது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்குமானா, இப்போதைக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்படிப்பட்ட ஒன்றுமே தெரியல. யாருடைய தலைமை வந்து எப்படி ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா காந்தியை நியமித்து அவர் இந்தியா முழுமைக்குமே சுற்றுப்பயணம் போய் மக்களை, தொண்டர்களை சந்தித்து கட்சி நிர்வாகிகளோடு அவர் கலந்து ஆலோசித்து ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரையானால் எதிர்பார்க்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் இந்த மதுபான கொள்கை, புதிய மதுபான கொள்கை முறைகேடு, சிறையில் இருந்தார். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இப்போது ஜாமீன், இடைக்கால ஜாமீனில் நிபந்தனைகளோடு வெளியில் வந்திருக்கார். வந்ததுமே பிரச்சார களத்தில் இறங்கிட்டார். அவர் வந்து முதலமைச்சராக அமரக்கூடாது, இதுலேயும் சைன் போடக்கூடாதுன்னு பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது. இந்த அரெஸ்ட் விஷயமும் அவர் வெளியில் வந்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது. இது அந்த மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தளவில் இந்த அசாரே காலத்தில் அவர் போராட்ட காலத்துக்கு வந்து டெல்லி தேர்தலை சந்திக்கிற போது ஒரு தேசம் முழுவதுமே அவர் பெரிய எதிர்பார்ப்பு இருந்து ஒரு கிளீன் இமேஜ் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இமேஜ் உடைஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து அதிகாரப்பூர்வமாக 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மது விற்பனையாளர் வாங்கினாருங்கிற ஆதாரபூர்வமாக இருக்குது. அவங்களுடைய அந்த செல்ஃபோன் உரையாடல்கள் மற்ற இதுகள் இருக்குது. இது ஏன்னா உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக அவரை விமர்சனம் பண்ணதெல்லாம் நாம் பார்த்தோம். எனவே அவருடைய பிரச்சாரம் என்பது அந்த பகுதியில் பெரிய அளவில் கை கொடுக்குமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது தேசம் முழுவதும் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது அவருடைய அவர் சார்ந்த பகுதிகளில் தான். அதே நீதிமன்றம் கேட்டிருக்கு, முன்பு எடுத்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பெயரில் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயர் இல்லையே, இப்போ மட்டும் எப்படி வந்ததுன்ற கேள்வியும் நீதிமன்றம் முன் வச்சிருக்கு இல்லையா?
ஆமாம், அதாவது எப்போவுமே எந்த ஒரு நிறுவனம், அமலாக்கத்துறை ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், எந்த ஒரு மத்திய அரசு சார்ந்த அந்த விசாரணை நிறுவனங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிற போது 6 மாதம், 1 வருடம், 2 வருடங்கள் அதனுடைய பூர்வாங்க என்ன, எங்கேருந்து தொடங்குச்சு என்னங்கிறதெல்லாம் ஒரு புகார் போன உடனே போய் அரெஸ்ட் பண்ணுறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ மாட்டாங்க. அதனுடைய அந்த நதி மூலம் ரிஷி மூலம் சொல்கிறாங்கல்ல, அதற்கான கீழே வரைக்கும் இந்த ரூட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் வர்றாங்க. ஒரு வலிமையான ஒரு சரியான குற்றச்சாட்டு, அதன் அடிப்படையில் அந்த புகாரின் உண்மைத்தன்மை இதையெல்லாம் பார்த்து தான். இல்லைன்னா உச்சநீதிமன்றம் உடனே காலி பண்ணி இதை விட்டுருவாங்க. அதில் வந்து வலிமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிற அடிப்படையில் எந்த காலத்தில் எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ தேர்தலுக்காக அதை பண்ணினாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இதனுடைய தாத்பரியம் உள்ளே இருக்கிற இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற இந்த மது விற்பனையாளர்களோடு அவர் பரஸ்பரம் போனது, இந்த அமௌண்ட் போனது விஷயங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்குதுன்னா உச்சநீதிமன்றத்தில் இவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது தீர விசாரித்து, ஏன்னா நம்ம கிராமப்பகுதியிலே ஒரு பழமொழி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது என்பதே மெய்யாகும்னு. தீர விசாரிக்கட்டும், அதன் பிறகு பார்க்கட்டும். இவருடைய அந்த கிளீன் இமேஜ், அந்த அடையாளம் உடைஞ்சு போயிருக்கிறதுனால பெரிய அளவில் இந்த முறை அவருக்கு செல்வாக்கு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். பாஜக வந்து அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எந்த பிரச்சனையும் வரதில்லை, இடி ரைட்ஸ் நிறையா அடிக்கடி நடக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க ஆட்சி செய்யாத மாநிலங்களில் இடி ரைடு, ஐடி ரைடு அடிக்கடி நடக்கும். நிறைய பேர் சிறைக்கு போவாங்க. முக்கியமாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்கள சிறைக்கு அனுப்புறதுல குறியாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஒன்று பாஜக வழிக்கு போயிடணும், அப்படி இல்லையா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கள கேஸ், இடி ரைடு, ஐடி ரைடு இது வந்து நீதிபதி வரைக்கும் செல்லும், நீதிபதியின் வீட்டுக்கு கூட செல்லும். அப்படிங்கிற மாதிரி இந்த 2 அமைப்புகளையும் இதற்காகவே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கு உங்களுடைய கடைசி முதல். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்திலே மத்தியில் இருக்கிற பொழுது எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களுடைய முதல்வர்கள், நிர்வாகிகள் மீது இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு, வருமான வரித்துறை சோதனைகள் நடக்கிற போது இதே குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சி சிபிஐ தன் கையில் வைத்து கொண்டது, அமலாக்கத்துறையை தன் கையில் வைத்து கொண்டது, வருமான வரித்துறையை கையில் வைத்து கொண்டது, எங்கள் மீது வேண்டுமென்றே பழி சுமத்துகிறார்கள் என்று. யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட இதை பயன்படுத்துகிறார்களா? நிச்சயம் பயன்படுத்துவார்கள். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எதிரிகளை பலகீனப்படுத்துவதற்காக இது. ஆனால் இதில் நாம் என்ன பார்க்கணும்னா, அந்த குற்றச்சாட்டில், அந்த விசாரணையில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, அது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை அடிப்படையில் கிடைக்கிற ஆவணங்கள், இந்த ஆவணங்கள் அடிப்படையில் கைது நடவடிக்கை, விசாரணை மற்றதெல்லாம் போகுது. பல இடங்களில் நாம் பார்த்துருக்கோம். இங்கேயே தமிழ்நாட்டில் ஏராளமான அமலாக்கத்துறை சிபிஐ விசாரணைன்னு கிடக்கு. என்னென்னா போதுமான அளவு சந்தர்ப்ப சாட்சியங்கள், ஆவணங்கள் வலிமையாக கிடைக்கிற வரைக்கும் வெறும் சோதனைகள், விசாரணைகள் தான் போயிட்டுருக்கோம். இது காலங்காலமாக மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிற எந்த கட்சியானாலும் இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுவார்கள். இந்த நடவடிக்கை என்பது இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் என்று வருகிற பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விமர்சன பார்வை பாஜக ஆட்சி மீது இருக்கிறது என்பதுதான். இந்த பாஜக ஆட்சியில் நடக்கக்கூடிய இதே விஷயம் காங்கிரஸ் ஆட்சியிலையும் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பாஜக ஆட்சியில இன்னொரு ஹிஸ்டரியும் நடந்திருக்கு. முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு மிக பெரும் ஊழல்வாதி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் அமர்த்தப்படுறார். அதற்கு எடுத்துக்காட்டு இருக்காங்க, ஒரு சில நபர்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான வரலாற்றை காங்கிரஸ் கட்சியும் செய்திருக்கிறதா? இல்லை, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அரசியல் கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் கட்சி மாறுவது என்பது சகஜம், எல்லா காலத்திலையுமே சகஜம். ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் புகார் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற பொழுது அந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை வருகிற வகையிலும் அவர் நிரபராதியாக தான் கருதப்படுவார் என்பதுதான் அரசியல் கட்சியினுடைய கருத்தாக்கமாக இருக்கிறது. குற்றச்சாட்டு உண்மை என்று வருகிற பொழுது தண்டனை கொடுக்குற பொழுது அவங்கள நான் கட்சியிலேருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எல்லா அரசியல் கட்சிகளிலுமே. அதாவது இங்கே தமிழ்நாட்டிலே கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு என்று மிக கடுமையாக விமர்சிப்பார்கள். அடுத்து நம்மகிட்ட வந்த உடனே பெரிய அளவில் அவருக்கு பொறுப்புகள் கொடுக்குறாங்க. எந்த அரசியல் கட்சிகளிலுமே விதிவிலக்கே இல்லை. இங்கே இருந்தாருன்னா குற்றச்சாட்டு, இங்கே வந்துட்டாருன்னா அது ஞானஸ்தானம் பண்ணிடுவாங்க, தனித்தரிசி பண்ணிடுவாங்க. இது தவிர்க்க முடியாதது என்பது தான் நம்முடைய. ஓகே சார், மீண்டும் எலெக்ஷன் நேரத்தில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.